வணக்கம் நண்பர்களே. சீன அரசு 2025 அக்டோபர் 1ஆம் தேதி முதல் புதிய வகை கே விசாவை அறிமுகப்படுத்த உள்ளது. இதை குறித்தான காணொளியாக இந்த காணொளி இருக்கும். நீங்கள் நமது சேனலுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். சீன அரசாங்கம் வருகின்ற 2025 அக்டோபர் 1ஆம் தேதி முதல் புதிய வகை கே விசாவை அறிமுகப்படுத்த உள்ளது. இது சாதாரண விசாவாக இல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள இளம் திறமைகளை ஈர்க்கும் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பது கூடுதல் சிறப்பு. மேலும் இந்த விசாவானது வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதி வெளியிடுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அடுத்ததாக இந்த கே விசாவின் முக்கிய நோக்கம் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் போன்ற ஸ்டெம் துறைகளில் உள்ள திறமையான இளைஞர்களை சீனாவில் வரவழைத்து ஆராய்ச்சி, கல்வி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு பங்கெடுக்கச் செய்வதுதான் இந்த விசாவின் மிக முக்கிய நோக்கமாக சீனாவிற்கு இருக்கின்றது. சரி, இந்த விசாவை யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்று வாருங்கள் பார்ப்போம். கே விசாவிற்கு விண்ணப்பிக்க சில முக்கிய நிபந்தனைகள் உள்ளன. ஸ்டெம் துறையில் பட்டம் பெற்றிருத்தல், அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் அல்லது ஆராய்ச்சி நிறுவனத்துடன் தொடர்பில் இருக்க வேண்டும், சீனாவில் கல்வி, ஆராய்ச்சி, தொழில்நுட்ப பரிமாற்றம் அல்லது தொழில் முனைவோராக செயல்பட விருப்பம் கொண்டிருக்க வேண்டும். மேலே கூறப்பட்ட தகுதிகள் உங்களுக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த கே விசா என்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தபடியாக விசாவின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்ப்போம். இது சாதாரண வேலை விசாவை போல அல்ல. கே விசாவிற்கு நிறுவன அழைப்பு இன்விடேஷன் தேவையில்லை. இது பலமுறை நுழைவு மல்டிபிள் என்ட்ரி வசதியுடன் வழங்கப்படும். நீண்டகாலம் தங்கும் அனுமதி கிடைக்கும். இதனால் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் எளிதாக சீனாவுக்கு வர முடியும் என்பதுதான் இந்த விசாவின் அதிகபட்ச கூடுதல் சிறப்பாக இருக்கின்றது. இந்த விசாவை பற்றி முழுமையான தகவல்கள் வெளியாகி உள்ளதா? வாருங்கள் பார்ப்போம். இந்த விசாவை பற்றி இன்னமும் சரியான தகவல்கள் வெளியாகவில்லை என்பது ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் இன்னும் தெளிவாக அறிவிக்கப்படவில்லை. இளம் என்ற வயது வரம்பு எவ்வளவு வரை என்பதை அவர்கள் கூறவில்லை. விசாவின் காலாவதி வேலிடிட்டி மற்றும் தங்கு காலம் டியூரேஷன் ஆஃப் ஸ்டே எவ்வளவு என்று அவர்கள் குறிப்பிட்டு கூறவில்லை. விண்ணப்பிக்கும் போது தேவையான ஆவணங்கள் என்ன என்பதை குறித்து அவர்கள் இன்னமும் அறிவிக்கவில்லை. மேலும் இந்த விவரங்கள் விரைவில் சீன தூதரகங்கள் மூலமாக அனைத்து நாடுகளுக்கும் அறிவிக்கப்படும் என்பது கூடுதல் தகவலாக இருக்கின்றது. இந்த விசாவிற்கு பின்புலமாக சீனாவின் மிகப்பெரிய திட்டம் என்ன என்பது குறித்து இப்பொழுது பார்க்கலாம். இந்த கே விசா சீனாவின் டேலண்ட் பவர் ஸ்ட்ராட்டஜி என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக உலகத்தில் சிறந்த திறமைகளை சீனாவுக்கு கொண்டு வந்து அங்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் அதிகரிப்பதே மிக முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. மேலும் இதே நேரத்தில் அமெரிக்கா தனது H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியும் உள்ளது. இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே சீனா தனது கே விசாவை கொண்டு வந்ததாக பலரும் கருதுகின்றனர். அதாவது உலகளாவிய திறமைகளை ஈர்க்கும் போட்டியில் சீனாவும் களமிறங்குகிறது தான் என்பதுதான் இதனுடைய மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் உலகம் முழுவதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலும் இந்த கே விசாவின் மூலம் தங்களுடைய திறமைகளுக்கேற்ற வேலைகளை சீனாவில் சென்று பார்ப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று ஆய்வறிஞர்களும் வல்லுநர்களும் கூறுகின்றார்கள். சீனாவின் புதிய கே விசா உலகம் முழுவதும் உள்ள இளம் திறமையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். உங்களால் ஸ்டெம் துறையில் பங்களிக்க முடிந்தால் சீனா உங்கள் அடுத்த இலக்காக இருக்கலாம் என்பதுதான் இந்த காணொளியின் மையக்கருவாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் சீனா தற்பொழுது உலகளாவிய சந்தையில் மிகப்பெரிய மதிப்புமிக்க நாடாகவும் வல்லரசு நாடாகவும் மிளிர்வதால் தற்பொழுது புதிய திட்டங்களை உலக மக்களுக்கு அறிமுகம் செய்து கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு இணையாக தங்களையும் வளர்த்தெடுப்பதற்கான முன்முனைப்பை காட்டுகின்றது என்பது இந்த விசாவின் வெளிப்பாடின் மூலமாக அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இதைப்போன்று மிக முக்கிய காணொளியுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.